அடுத்த பேச்சாளரை அழைக்கிறோம். திரு செந்தில்வேல் அவர்களை தங்களது வாதங்களை முன்வைக்க அழைக்கிறேன். வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணுமா? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? உனக்கு டவுட் இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணி. அனாவசியமா சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தப்படாது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருக்கணும். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அறிவுசார் தளத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அழுதுக்கு இருக்க நீ ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. அறிவுசார் தளத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து இவனுங்களை வேற சமாளிக்கணுமா? ஐயோ, இதுக்கே நாக்கு தெளிச்சடா எனக்கு. அதை நீங்க கண்ணியமா கடைபிடிப்பீங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்கிறோம். அதனால தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சி நடத்த விடுங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. கண்டென்ட் இருந்துச்சுன்னா அமைதியா இருப்பீங்க. உங்க சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. அந்த ரெண்டு இல்லைன்னா சத்தம் போடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கும் நெறியாளர் பால சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. ஆட்சியின் நிறைவு தருவாயில் 3000 ரூபாய் கொடுத்தீங்க பொங்கல் பரிசு தொகையாக, அச்சமா அப்படின்னு கேட்டாரு. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமா? கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்பதையும் அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். மாதம் நான் முடிச்சேன். நீங்க அவங்க அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க. நான் பேசி முடிச்சேன். பேச விடுங்க. நான் பேசி முடிச்சேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க தரப்புல அங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஒவ்வொரு உண்மையா பேசுறேன், எல்லா உண்மையும் சுடும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பொறுமை இருக்குல்ல, பயம் இல்லையா? ஒன்னும் பயம் இல்லைல்ல, அப்ப தைரியமா இருக்கீங்கல்ல? பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இல்ல 3 பேர் பேசும்போது இருந்த அமைதி நான் பேசும்போது இல்லன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒன்னாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். மகாராஷ்டிரால இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க நோக்கம் புரியுது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க நோக்கம் புரியுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021. 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. என்னோட கண்டென்ட்டை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் இதைத்தான் செய்வீர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். நான் இன்னும் பொறுமையாவே பேசுறேன். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு அண்டா நசுங்கிடும். யாருடா அண்டா? வேற யாரு? நான் தான். மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்பாக கூட இல்லை, தேர்தலை தள்ளி வச்சிட்டு 2000 ரூபாய் கொடுத்த கட்சி பாஜக. நான் பேசி முடிச்சிடறேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பேசிட்டு வெயிட் பண்ணுங்க. ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? வந்து அத்தனை பேரையும் செருப்பால் அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். எங்கடா காலி பண்ண சொல்றேன்? ஐயோ பயமா, அது கடிச்சிராத. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. அந்த அரங்கிலிருந்து வெளியேறுகிறேன். இல்ல வேண்டாம். வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. ஐயாட்ட கொடுத்து தொடர்ந்து வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. ஏரியா சொல்லு. வாடா.
அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரங்கத்துல எங்க ஆளுங்க இல்ல, இப்ப வந்து பேச சொல்லு. பாக்குறியா, எங்க ஆளுங்க வந்துட்டாங்க, இப்ப வந்து இப்படியே பேசுறாரியா? உன்னை எவன் பத்திரிகாரன் சொல்லுவான்? பத்திரிகாரனா நீ? இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நீயே சொல்லிக்கிற உன் பேர் அண்டான். என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. அவர் அண்டான்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும், அதனாலதான் என்னை சொம்பு என்று சொல்கிறார்கள். நான் சொம்பு அல்ல, அண்டா. அப்ப அண்டாவனா கலாய்க்க தான்டா செய்வாங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக அண்டான்னு சொல்லு. போடா நாய நாய போடா. நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்வுகளில் என்னை தவிர வேற யாருமே இல்ல திமுக காரங்க. அதனால என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் போய் மைக்கு முன்னாடி நிக்கணும் தோழர்களே, பேச கூட ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து பேடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்டு. பேடிஎம் தருவான், அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களாம். பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. நான் உங்களுக்கு இப்ப சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு இதை கேட்கும் போது நகைச்சுவையா இருக்கும். அந்த இடத்துல நின்று கற்பனை பண்ணி பாருங்க. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் டப்பு டப்புன்னு. ஓகே, நான் யாரையாவது அது மாதிரி யாரையா பேசுறேன்னா, யாரையா தனிப்பட்ட முறையில பேசுறேன்னா, நான் என்ன தப்பா பேசுறேன்? நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? என் இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க. என்ன தப்பு பண்ணா கண்டா பேசுறது ஒரு தப்பா? கிளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. மகாராஷ்டிராவில் தேர்தலை 6 மாதம் தள்ளி வைத்து நீங்கள் 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தங்க. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. மகாராஷ்டிரால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே அவர் கோவப்பட்டுட்டு மேல செந்தில்வேல் வந்து அந்த ஒளிவாங்கிலேயே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு, அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல. அது என்ன ஆபாச வார்த்தையை, என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். வாடா ஒண்டி குண்டி வாடா, யாரா நீ? மேடையில நடு அவையில கத்துறாப்புல, ஆவேசமா இது பண்றாப்புல, வந்து பாடுறா நான் 100 பேரை இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு கடுமையா ரொம்ப ஆவேசமா வந்து பேசுறாப்புல. மிக மிக தவறான பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை மேடையில இருந்தே சொல்றாரு. அப்படின்ற வார்த்தைய அங்க பெண்கள்லாம் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. செந்தில் பயன்படுத்துறாரு. செந்தில் பயன்படுத்துறாரு. இவனாவா? இவர்தாயா? நான் மனுஷன் தானே, எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா? அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு? செந்தில் அவர் சுட்டு வரும்போது திமுக அரசு போன வருடம் 2025 பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு. உடனே கீழே இருந்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா போன வருஷம் கொடுக்கவே இல்லை 1000 ரூபாய். ஏன்னா ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்க என்னை பேசவே விட போறது இல்ல. அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சை நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உள்ள திமுக ஆதரவாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. பாஜக, நாம் தமிழர், தாவேகா, அதிமுக சேர்த்து 99 பேர் இருக்காங்க. திமுக ஆதரவாளர் ஒருத்தர் தான் இருக்காரு. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? அவரே வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கோம். இந்த நிலையில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி வெளியே தயாராக காத்துக் கொண்டிருந்துள்ளார் செந்தில்வேல். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. ஆனா என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாஜகக்காரங்க வெளியே வரட்டும், அவங்களுக்கு பாடம் புகட்டும். அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர இங்க நிக்கிறவங்க எல்லாம் சேகர் பாபுனுடைய
வாரிசுகள் அப்படி இப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாரு. அதாவது இவன் ரோட்ல நடந்து போனா 4 பேர் திரும்பி பார்க்க மாட்டான். யார் அந்த மங்கூஸ் மண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்ச நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு விடு மச்சான். இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. செந்தில்வேல் வெளில போனார்ல, அவர் வீட்டுக்கு போகல, வெளில போய் சேகர்பாபுக்கு போன போட்டு ஆட்களை இறக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வெளில வர்ற வாசல்ல நின்றுக்கிறாப்ல ஒரு 100 பேரோட. இவன் கூலி ஆட்கள் யாரை கொண்டு வரான்னா நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபுவோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள், காளிகள், இந்த திமுக ரவுடிகள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு. இதுக்கு ரவுடிங்களை கூட்டு வருவியா? எங்க ரவுடித்தனம் பண்ணனாலும் சேகர்பாபு போட்டு அடிக்கிறேன், கவனிச்சே நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். வெளியில வாடா உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு மிரட்டுறான். உதார் விடுற அளவுக்கு இவன் போறான் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த பொறுக்கி எல்லாம் ஊடகவியாளரா? அப்ப செந்தில்வேல் வெளில போனவரு சேகர்பாபுட்ட சொல்லி ஆட்களை இறக்கி வெளில வரட்டும், தகராறு பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு தகராறு பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், பத்திரிக்கையாளர் வெக்கமே எல்லாம் போட்டுக்கு தெரியுது இல்ல, டைட்டில் பத்திரிக்கையாளர் அண்டா செந்தில்வேல் போட்டுக்கு தெரியுது இல்ல, நீ என்ன பத்திரிக்கையாளர்? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் இவனை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா இவன் எல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுவானா? பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? எட்டனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க, உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? இன்னைக்கு அண்டாலாம் வந்து கதறார். அப்ப அடுத்ததா ஊடகத்துக்கு போகும்போது கீழே என்ன போடணும்? திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன், திமுக ஆதரவாளன் அப்படின்னு தானே போடணும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சாதாரணமா யூடியூபை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் செந்தில்வேல்னா யாருன்னு தெரியும். இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாடுற நாய் நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற. இதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வீடு வேற வாங்கியிருக்கான் இந்த 4.5 ஆண்டுகள். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா? இவனுக்கு எதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் என்று டிஐபிஆர்ல இருந்து மாதம் செல்கிறது? எனக்கு வரக்கூடிய தகவல் 15 லட்சம் என்று சொல்கிறார்கள் மாதம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எங்கள் பணத்தை எடுத்து இந்த நாய் உனக்கு கூவுறதுக்கு நீ ஏன் கொடுக்குற? ஏதாவது ஊர்பட்ட பணத்தை நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கியே. ஓ கேடுகட்ட கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து எடுத்து கொடுங்க. பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.